ஏண்டி நீ என்ன நினைக்கிறியோ அதை ஒளிக்காம மறைக்காம சொல்ல வேண்டியதுதானே? நீ ஏண்டி உண்மையை மறைச்சு நடிச்சுக்கிட்டு இருக்க? அடி பாவீங்களா, நீங்க எல்லாருமா சேர்ந்து நடின்னு நடிச்சு தள்ளிட்டு இப்ப என்ன போட்டு கொடுத்துட்டீங்களேடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. போதும் அத்தை, போதும். என்ன சொன்னீங்க? எனக்கு புத்தி இல்லையா? அதெல்லாம் மருமகனே. பாத்தியா பிரபு கண்ணா, உன்கிட்டயே நேரடியாவே உனக்கு புத்தி இல்லைன்னு சொல்றா. என்னத்த? ஐயோ மருமகனே, நான் உனக்கு புத்தி இல்லைன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம் அத்தை. நான் புத்தி இல்லாதவன் தான். உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சேன்ல, நான் புத்தி இல்லாதவன் தான். மாப்பிள்ள வந்து ரோஹிணி பாத்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் உன்னை ஒரு வழி பண்றேன். ஐயோ மருமகனே, நான் ஒண்ணுமே பண்ணல. ஐயோ மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. மாட்டிக்கினாரு. நீ சும்மா இருமா, என்ன வெறுப்பேத்தாத. நான் தான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையே, அப்புறம் எதுக்கு மருமகன் கிட்ட என்ன மாட்டி விட்ட? வேணும் தான் போட்டு கொடுத்தேன். ரோஹிணிய பொண்ணு பார்க்க வரத வச்சு ரோஹிணி காலேஜ் போற விஷயத்த உங்க மருமகன் கிட்ட போட்டு கொடுத்துடலாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க ஆப்பு வைக்கணும்ல, அதான் வச்சேன். இது வெறும் சாம்பிள் தான். நீங்க நல்ல பிள்ளையா இருந்தா நானும் நல்ல பிள்ளையா இருப்பேன், இல்லனா அவ்வளவுதான். ஐயோ என்ன தூங்காம நடந்துட்டு இருக்க? சும்மா நடந்துகிட்டு இல்லடா, யோசனை பண்ணிக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கேன். என்ன யோசனை? எல்லாம் அந்த ஆதிரிய பத்தி தான்டா. வர வர அவளோட ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்குடா. முன்னாடி எல்லாம் பிரபு என்ன திட்டினா கூட இவ உள்ள புகுந்து சமாதானப்படுத்துவா. இப்ப என்னடானா இவளே என்கிட்ட ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. பேசாம என்ன செய்வாமா? அவளுக்கு தான் உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் தெரிஞ்சு போச்சே. மா, என்ன முறைக்காத. ஆதிரியோட திமிர அடக்க, வாய அடக்க என்ன பண்ண போற? சும்மா யோசனை பண்ணிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நான் ஒன்னும் பண்ண போறது இல்லடா. நாம நினைக்கிறதெல்லாம் பண்றதுக்கு ஒருத்தன் வர போறான். அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? யாரு? வேற யாரு? அந்த மெக்கானிக் பையன்தான். கார்த்தியா? ஆமா, அவனை வச்சு என்ன பண்ண போற? டேய், உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த வீட்டுல வான வேடிக்கை வெடிக்கிறப்ப வேடிக்கை மட்டும் பாரு. டேய் செந்திலே, அந்த மெக்கானிக் பையன் வந்திருக்கான். போய் நான் அவனை வர சொன்னு சொல்லி கூட்டிட்டு வா போ. கார்த்தி, என்னடா பின்னாடி இருந்து வர? அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்க. எங்க இருக்காங்க? பின்னாடி இருக்காங்க. தெரியல, வா. சின்ன மருமகனே, வா 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 வா. உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சின்ன மருமகனே, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. என்ன இத பாரு, உன்கிட்ட சொல்லாமையே உன் தங்கச்சி ரோகிணிக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. என்னத்த சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றீங்களா? உன் மேல சத்தியமா சொல்றேன்பா. நாளைக்கு காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரோகிணிய பொண்ணு பார்க்க வராங்க. உன் அண்ணன்காரன் எல்லா ஏற்பாட்டையும் பக்காவா பண்ணிட்டான். அத்த, அவன் என்னத்த நினைச்சிட்டு இருக்கா? ரோஹிணிய படிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்பதான் ஏதோ கஷ்டப்பட்டு காலேஜுக்கு படிக்க போயிட்டு இருக்கா. அந்த படிப்புல மண்ணள்ளி போடலான்னு முடிவு பண்ணிட்டான் அவன். அத்த, ரோஹிணிக்கு இது விருப்பமாத்த? சம்மதமா? அந்த வயிற்றுச்சல ஏன் கேக்குற? பாவம், அது புள்ள பூச்சி. அத்த, ரோஹிணிக்கு விருப்பமும் சம்பந்தமும் இல்லாதப்ப அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு இவே யார்த்த? இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன் பாருங்க. சின்ன மருமகனே, இந்த வீட்லயே ரோகிணி வாழ்க்கை மேல அக்கறை வச்சிருக்கிறது நீ ஒரே ஒருத்தன் தான். நீதான் அவளை எப்படியாவது காப்பாத்தணும். அவ்வளவுதானத்த? இப்ப பாரு. ஐயோ, இரு 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 இரு. இப்ப எதுவும் பேசாத. ராத்திரியில பேசுற பேச்சு பொழுது விடிஞ்சா போயே போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால உன் கச்சேரிய நீ காலையில வச்சுக்க. என்ன? சரி.